காது குத்து சடங்கு வீடுகள்லாம் ஒரு ரத்த கூட்டு வைப்பாங்க. அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அது எப்படி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட கரம் மசாலா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொழுப்பு ஈரல் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஆரம்பத்தில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் அது கூட உப்பு, மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. கறி மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வெந்ததும் இப்போ அது கூட ரத்தத்தை சேர்த்துக்கோங்க. ரத்தத்திலே சில இதில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு கடைசியாக வேக வச்ச கடலைப்பருப்பு அது கூட சேர்த்து ஒரு கிளறுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கொதி வரைக்கும் கொதிக்க விடுங்க போதும். அப்போ தான் ஈவனாக செட் ஆகும். அவ்வளோதான், சூப்பரான ரத்தக்கூட்டு ரெடி. சூடாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சண்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.